சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 10 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஆவியூர் கல்குவாரியை தொடர்ந்து ஒரு வார இடைவெளியில் நிகழ்ந்துள்ள இந்த வெடி விபத்து வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. சரி, அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்லி தைரியமா இருந்தா. அப்புறம் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க அம்மா இங்கே இருக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா விட்டா வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்க தாத்தா எங்க அம்மா இங்க யாரும் பார்த்தாங்க. அப்பா இருக்காங்க, ரொம்ப குடிப்பாங்க. நொடி பொழுதில் தாயை இழந்து செய்வதறியாமல் குழப்பத்தில் இருக்கும் இந்த சிறுமியின் பெயர் அழகு ஜோதி. இவரை போல ஏராளமானோர் சிவகாசி அரசு மருத்துவமனை வாயிலில் காத்திருந்தனர். இவர்களின் கவலைக்கும் காத்திருப்புக்கும் காரணம் கீழத்திருத்தங்கல் அருகே உள்ள செங்கமலப்பட்டியில் இருக்கிறது. அங்கே சுதர்சன் ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் நண்பகல் பொழுதில் நேரிட்ட அந்த கொடூரம்தான் அவர்களின் வேதனைக்கு காரணம். தொழிலாளர்கள் சிலர் மதிய உணவு அறிந்து கொண்டிருக்க, சிலர் வேலையில் இருந்திருக்கின்றனர். தரையில் வெடித்து வானில் பாய்ந்து சிதறும் ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் பணியில் இருந்திருக்கின்றனர். வண்ணமயமாக வானில் வெடித்து சிதறுவதற்காக மருந்துகளை கலந்து கொண்டிருந்த போது ஏதோ உராய்வு ஏற்பட்டு விபத்து நேரிட்டதாக சொல்கிறார்கள் தொழிலாளர்கள். அந்த தொழிற்சாலையில் மொத்தம் இருந்தது 30 அறைகள். இவற்றில் பட்டாசு வெடித்து சிதறியதில் 7 அறைகள் நொடி பொழுதில் தரைமட்டமாகின. இது நடந்தது பிற்பகல் 2 மணிக்கு. பலத்த சத்தத்துடன் குலுங்கி சிதறி விழுந்த இடிபாடுகள் 7 அறைகளில் இருந்த தொழிலாளர்கள் அனைவரையும் மூழ்கடித்தன. வெளியே இருந்த தொழிலாளர்கள் செய்வதறியாது அழுது துடிக்க தகவல் கிடைத்து தீயணைப்பு துறையினரும் வந்து சேர்ந்தனர். பற்றி எரிந்த நெருப்பை அணைத்தனர். ஆனால் தரைமட்டமான கட்டட இடிபாடுகளை அகற்ற புல்டோசர் வாகனம் வந்து சேரவில்லை. ஒரு வழியாக புல்டோசர் வந்து சேர்ந்த பிறகு தொடங்கியது மீட்பு பணி. இடிபாடுகளை அகற்றிக் கொண்டிருந்த போது கூட வெடிமருந்துகள் வெடித்துள்ளன. விபத்தில் 4 நபர்கள் உயிரிழந்து விட்டதாக முதல் கட்டமாக தெரிய வந்தது. இந்த எண்ணிக்கை அடுத்தடுத்து உயர்ந்து கொண்டே சென்று 10ஆக அதிகரித்தது. காயங்களுடன் மீட்கப்பட்ட 12க்கும் அதிகமான தொழிலாளர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நிகழ்விடத்தில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி, தனி வட்டாட்சியர், காவல்துறையினர் நேரில் ஆய்வு செய்தனர். பட்டாசு ஆலை விபத்தில் பாறைப்பட்டியைச் சேர்ந்த ஆவுடையம்மாள், முத்து, லட்சுமி, பேச்சியம்மாள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்த லட்சுமி என்பவர் பட்டாசு ஆலையில் 30 ஆண்டுகளாக வேலை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தனது 3 மகள்களை பராமரித்து வளர்த்து வந்திருக்கிறார். இப்போது விபத்தில் மரித்து போய்விட்டார். அம்மா இருந்துட்டாங்க. அம்மா பேர் லட்சுமி. வைரஸ் இன்னைக்கு வெடிச்சு இறந்து போயிட்டாங்க. அம்மா விட்டு என்னை பார்க்க ஆள் யாரும் கிடையாது. 30 வருஷமா வேலையும் பாக்குறாங்க வைரஸ்ல. நாங்களுமே இப்ப படிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்காம வைரஸ்லயும் போய்கிட்டு இருக்கோம். 9th வரையும் முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு பள்ளிக்கூடம் போல வேலைக்கு வைரஸ் நாங்களுமே 3 பேர் போய்கிட்டு தான் இருக்கோம். அக்காங்க 2 பேர்த்த மட்டும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். மொத்தம் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க. அது 2 பேர் கல்யாணம் முடிச்சுக்காங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கேன். 2வது அக்கா அப்பதான் டெலிவரி கொண்டு வந்திருக்காங்க. 10 நாள் டையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுங்களே அம்மா அப்படி போயிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் காலனியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர்தான் பட்டாசு ஆலைக்கு உரிமம் பெற்றிருப்பவர். ஆனால் முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு குத்தகைக்கு விட்டிருப்பதாக சொல்கிறார்கள் தொழிலாளர்கள். பட்டாசு ஆலையில் கரிமருந்துகளை கலப்பது உள்பட தொழிலாளர்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பு போர்மனுக்கானது. இவர்களுக்கு மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறைதான் பயிற்சி அளிக்க வேண்டும். ஆனால் பட்டாசு ஆலைகளின் போர்மன்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எல்லா ஃபேக்டரியும் செக் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு காரணம் ஆசைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. தகுந்த நடவடிக்கை எடுப்பு பேசுவோம். இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் நெருக்கமாக வந்திருக்கிறது. முதலமைச்சரோடு கலந்து கொண்டு தேர்தல் இந்த 4ஆம் தேதிக்கு பின்னாலே முதலமைச்சரோடு கலந்து கொண்டு
தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட நிர்வாகத்தோடும் கலக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறார்கள். தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு தேர்தல் கமிஷனுடைய ஒப்புதலோடு வேண்டிய நடவடிக்கை எடுப்பார்கள். செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்து வழக்கில் ஆலை உரிமையாளர் சரவணகுமார், போர்மன், மேலாளர் என 3 நபர்கள் மீது சிவகாசி கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். 3 தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் இதே விருதுநகர் மாவட்டத்தின் ஆவியூரில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட வெடிவிபத்தின் தாக்கம் தணியும் முன்பு செங்கமலப்பட்டியில் நேரிட்ட பட்டாசு ஆலை விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் மணிகண்டன்.